ஆண்டவரே, கடந்த ஆண்டிலும் ஆசீர்வாத பெருவிழா மன்னிங்க ஆசீர்வாத பெரு வெள்ளம் அப்படின்னு ஒரு கூட்டத்தை நடத்தி இந்த புது வருஷத்துல 10 லட்ச ரூபா லம்பா சம்பாதிச்சோம். இந்த வருஷமும் அதே மாதிரி நல்லா செழிப்பா கொடுக்கறதுக்கு விசுவாசிகளை வரவேங்கப்பா. ஆமேன். ஆடு சிக்கிருச்சு. பிரதர் பிரைஸ் லார்ட். என்ன இந்த கண்ணாடி போட்டாலும் கண்ணு தெரிய மாட்டேங்க. இல்லை மேத்யூ, என்னடா ராஜா? இல்லை சர்ச்சுக்கு போவோம். வாழ சர்ச்சுக்கு இப்போ இவ்வளோ சீக்கிரம் போய் என்ன செய்ய போகிறோம்? இல்லை நான் ஃபாரின்லேருந்து வந்து இப்போ சர்ச்சுக்கு கிளம்பிட்டேன். நீ இவ்வளோ லேட்டாக இருந்தீங்க. நம்ம எவ்வளோ சீக்கிரம் போனாலும் நம்ம பாஸ்டரு செய்தி தான் கொடுக்க போகிறாரு. நம்ம காணிக்கை போட்டு வந்துட போகிறோம். இதுக்கு எதுக்குடா இவ்வளோ அவசரம்? என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டா? உனக்கு தெரியாதுல்ல, நீ வெளிநாடு போயிட்டல்ல, வந்து பாரு, உனக்கே தெரியும். என்ன அப்படி சொல்லுத? நான் போன நேரத்தில் என்ன நடந்து போச்சு? அப்படி நீ சர்ச்சுக்கு தானே வார, வந்து பாரு. நேற்றைய நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடந்து முடிந்தது. நான் சொல்லலை, செய்தி நடக்கும் சொல்லலை. செய்தியா? ஒன்று தினமலர்லாம் படிப்பாங்க போல தெரியுது. சரி அதை விடு, இங்கே வா. நீ போன வருஷம் வாக்குத்தத்தம் கூட்டத்துக்கு வந்தல்ல? ஆமாம் வந்தேன். உனக்கு வாக்குத்தத்தம் என்ன வசனம் வந்தது? எனக்கா? எனக்கு கேட்டல, உன் சுகம் வாழவும் சீக்கிரத்தில் துளிர்க்குன்னு வந்தது. சரி, அது துளிர்த்து பேட்டனா காய் காயாயி பழம் பழமாயி, ஏன் அப்பா முடியலை என்னையாடா சாமி. சரி, இப்போ பெரிய லெவலில் இருக்கோம்ல. அப்போ வெளிநாடு போய் நீ சர்ச்சுக்கெல்லாம் போனியா? சர்ச்சுக்கு எப்படி போவேன்னு கேளு. மொதல் பாட்டுக்கு போவேன், 2ஆவது பாட்டுக்கு போன வந்துடும். சரி, அதனால வெளியே போய் மறுபடியும் போன பேச்சு வருவேன். பிரசங்கம் முடிஞ்சிடும். சரி, மறுபடியும் போயிட்டு போன பேச்சு வருவேன். ஆலயம் முடிஞ்சு போவேன், காணிக்க போட்டு வந்துடுவேன். சரி அதை விடு. நீ இவ்வளவு வசதியா இருக்கிய, எதுவும் பணத்தை எதுவும் மியூச்சுவல் ஃபண்ட்ல எதுவும் போட்டு வச்சிருக்கியா? உனக்கு என்ன விவரம் தெரியாதாப்பா? தெரியாம தானப்பா கேட்க. இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்கறது இல்லையா நீ? அதுல என்ன வருது? 10 கொடுத்தா 20, 20 கொடுத்தா 40, எவ்வளோ விஷயம் இருக்கு தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியலையாடா, அது என்னடா? அதை நீ பார்த்து தெரிஞ்சுக்கோப்பா. அப்படியா? ஆமா, உனக்கு என்ன வாக்குத்தத்தம் வந்துச்சு? எனக்கு அதே வசனம் தான்பா. ஐயோ, ஒரு வருஷம் கழிச்சு சர்ச்சுக்கு திரும்பியும் வந்தாச்சு. இவர் என்னடான்னா ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு. நம்ம சேர் இருக்கு, ஆனா நம்ம இடத்துல இல்லை. நம்ம சேரை எடுக்கிறோம், நம்ம இடத்துல உட்கார்றோம். தூக்குடா சேர. இவர் யாரா? வெறப்பா உட்காந்துக்கின்னு பாப்பா. தம்பி நீ யாரு? புதுசா இருக்க. நான் யாருன்னு இந்த உலகத்துல தெரியாதவனே கிடையாது. நான் யாரா தெரியலையே. என்னன்னு நக்கலா? சர்ச்சில் ஆதாம்னு எப்போ பேரா காணிக்கையில வாசிப்பாங்கல்ல, தெரியுமா? தெரியல தம்பி. அந்த ஆதாமே நான் தானே. அந்த ஆதாமனை தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். இப்போ அவனுக்கு என்னம்மா? அண்ணே, நீங்க என்ன பார்த்தது இல்லைல்ல? ஏன்னா போன வருஷம் கேட்டுக்கங்க, வாக்குத்தத்த கூட்டத்தில் என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த வெள்ளத்தில் தத்தளிச்சு போயிட்டேன். வெள்ளத்தில் முங்கி வெள்ளம் வத்தி இப்போதான் திரும்ப வந்திருக்கேன். எதுக்குன்றிய? வெள்ளத்தை வாங்கிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். புரியலையே தம்பி. புரியலையா? இப்போ சொல்றேன் பாருங்க. போன வருஷம் வந்தனா ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுக்கும் சொல்லியிருப்பார்ல, என்கிட்ட அதே தான் சொன்னார். என்ன சொன்னாரு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னார். அன்னைக்கு சர்ச்சை விட்டு விலகி போனவன் தான். ஏன்? என் ஆண்டவர் என் கூட தானே இருக்காரு, என்னை விட்டு விலகலை. அப்புறம் நான் எதுக்கு சர்ச்சுக்கு வரணும்? அப்படி போனேன் பார்த்தீங்களா? அந்த வசனத்தை ஃபோட்டோ எடுத்தேன். ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணியிருப்பேன்? ஸ்டேட்டஸை போட்டேன். எல்லாரும் அதை தானே பண்ணுறோம். ஆளாக ஸ்டேட்டஸை போட்டேன். 1ஆம் தேதி ஸ்டேட்டஸை போட்டேன். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸை போட்டேன். ஆண்டவர் கொடுத்த பணத்தில் பைக்கை வாங்கி மேலே ஸ்டிக்கரை போட்டேன். எதை? அதே வசனத்தை தான். அப்புறம் காரை வாங்கினேன், அதுலேயும் அதே வசனத்தை ஸ்டிக்கரை போட்டேன். அப்புறம் கல்யாணம் பண்ணி அண்ணே கல்யாணம் பண்ணி கல்யாண பேனரில் வசனத்தை போட்டேனே. என் பொண்டாட்டிக்கு நகை வாங்கி போட்டேனே. நீங்கள் தப்பாக ஒன்று புரிஞ்சுக்க வேணாம், குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணிடாதீங்க. சரி, இவ்வளோ கேட்குறீங்கள, உங்களுக்கு என்ன வசனம் வந்துச்சு? தம்பி உனக்கு வந்த வசனம் தான் எனக்கு வந்தது. இவரை பார்த்தா வெள்ளத்தில் போன மாதிரி தெரியலையே, பஞ்சத்தில் போன மாதிரி இருக்காரு.
இவர் எப்படி இதே வசனம்? சரி பார்ப்போம். கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டிலும் ஆசீர்வாத பெருவெள்ளத்தில் தத்தளிக்க வந்திருக்கும் விசுவாசிகள் எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த ஆண்டு வாக்குத்தத்தமாக என் கிருபை உனக்கு போதும் அப்படின்ற வசனத்தை குறித்து ஒரு 2 சின்ன கதையை பார்க்க போகிறோம். முதல்ல ஒருத்தன் கிருபை அப்படின்ற ஒரு பொண்ணை ரொம்ப விரும்பினான். நான் அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்னான். ஆனால் அவங்க அப்பா அம்மா அதை ஒத்துக்கலை. இவன் உடனே பைபிள் எடுத்தான், வாசித்தான். என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு பார்க்குறான். உடனே எங்கள் அப்பா அம்மாட்ட போய் ஏசப்பா என்ன சொல்லிட்டாரு, நான் இவளை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு விடாப்பிடியா நின்று கல்யாணம் பண்ணிட்டான். இதே கதையை இன்னொரு பையனுக்கு வருவான். அவனுக்கு வீட்டில் அவங்க அப்பா அம்மா கிருபை அப்படின்னு ஒரு பொண்ணை பார்த்து வச்சுருக்காங்க. ஆனால் அந்த பையனுக்கு அந்த பொண்ணை சுத்தமாக பிடிக்கலை. உடனே அந்த பையனும் பைபிள் எடுத்து வாசிக்கான். அவனுக்கும் என் கிருபை உனக்கு போதும்னு வருது. அவன் எப்படி சொல்கிறான், அப்பா அம்மா ஏசப்பா என் கிருபையே உனக்கு போதும்பா, இந்த கிருபை தேவையில்லப்பா விட்டுருப்பா அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி நம்ம ஒருத்தரும் நமக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை திரித்து நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி உபதேசம் பண்ணிட்டு இருக்கோம். ஆகவே இந்த புது வருஷத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை அதன்படி உணர்ந்து வாழ கற்றுக்கொள்வோம். இப்பொழுது அனைவரும் வாக்குத்தத்தத்தை பெறும்படி அன்புடன் அழைக்கிறேன். சோஸ்திரம் ஆண்டவரே, கடந்த வருஷத்தை போல இந்த வருஷமும் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை தாங்க ஆண்டவரே. கடவுள் எனக்கு போன வருஷத்துக்கு கொடுத்த அதே உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும்ங்கிற வார்த்தையே கொடுத்திருக்கிறாரு. கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவரே, இந்த எதிர்பார்ப்பு ஒரு வசனம், நல்ல வசனத்தையா கூட ஆண்டவரே. என்ன இயேசு கண்ணீர் விட்டாரா? ஐயோ மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள போகும்போது உற்சாகமா போன, இப்ப பதுங்கி பதுங்கி வாரியப்பா. இயேசு கண்ணீர் விட்டார்னு வந்துட்டேன் மாப்பிள்ள. ஏன்பா அவர் கண்ணீர் விட்டாரு? நீ என்ன மாப்பிள்ள செஞ்ச? அப்படி நான் ஒன்றும் செய்யலப்பா. போன வருஷம் எனக்கு உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும்னு இருந்தது. சரி, அதுக்கு மேல சரி பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுன்னு இருந்துச்சு. இது வேற ஒண்ணா நம்ம இங்க செஞ்சிருக்கோம். சரி, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுன்னு இருந்துச்சு. சரி, துரத்தி விட்டவங்கள நீ வந்து பாதுகாத்துக்கன்னு இருந்துச்சு. இதெல்லாம் நான் பண்ண போய் எனக்கு கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. ஐயோ எனக்கா பண்ணாம விட்டுட்டேனே ஐயா. ஆண்டவரே, போன வருடம் நல்ல ஒரு வசனத்தை எனக்கு தந்தீர். அதே போல இந்த வருடமும் எனக்கு ஒரு நல்ல வசனத்தை எனக்கு தாரும் ஐயா. வாவ், சூப்பர், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் கழிந்த வருடம் எனக்கு தந்த அதே வசனம். மிகவும் சந்தோஷம் ஐயா. தம்பி 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 அண்ணே, என்னமாச்சு? அண்ணே, உன் பணம் உன்னோட நாசமா போக்கடவுன்னு வந்துட்டேன்னு. நீங்க என்னென்ன பண்ணினீங்க போன வருஷம்? எனக்கு இப்படி வந்துட்டேன்னு நீங்க என்னென்ன பண்ணீங்க? ஆண்டவர் எனக்கு நன்மை செஞ்சிருக்காருப்பா. ஆமாண்டவர், எனக்கு வந்து நல்ல மனைவியை தந்திருக்காரு, நல்ல பிள்ளைங்களை தந்திருக்காரு. ஆனா என் பிள்ளைங்களா நல்லா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. எனக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்காரு. அப்படியானே? நல்ல சுகந்த தொழில் தந்திருக்காரு. சரிண்ணே. நல்ல வேலையை தந்திருக்காரு. சரிண்ணே. உனக்கு என்ன? சரிண்ணே, பாத்துக்கிறேண்ணே. ஐயா பாஸ்டர் ஐயா, எங்களுக்கு அவசரம் வந்திருக்குயா. நாங்க என்ன பண்ணணும் ஐயா? என்ன பண்ணலையா? பாஸ்டர் சொல்லுங்க சொல்லுங்க. பொறுங்க. நீங்க 2 பேரும் பேசுனதை கேட்டோம். போன வருஷம் உங்களுக்கு வந்த வசனத்துக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. ஏசாயா. தம்பி பைபிள் வச்சிருக்கியாப்பா? அண்ணே, நான் இன்னைக்கு கொண்டு வந்து பைபிள் நம்மளையும் வாசிக்க சொல்லிடுவாரு. அண்ணே பைபிள் கொடுங்க. ஐயா வந்துட்டு பைபிள். ஏசாயா 58 7. அது வெளிப்படுத்தலுக்கு அங்க இருக்கானே ஏசாயா. அண்ணே, ஆதியாகமத்துக்கு முன்னாடி இருக்குமோன்னு தெரியலையே. பாருப்பா, பாருங்க, தேடுங்கண்ணே. அண்ணே வர மாட்டேங்குதுண்ணே. அண்ணே கை உதறுதுண்ணே.
விட்டாரு. நம்ம என்ன செய்ய போறோம் தெரியலையே. வசனம் கூட ஐயா, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், திரும்ப சொல்லுங்க. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை எங்க ஐயா கூட கொடுத்தது புள்ள பெரிய பணக்காரனா இருக்கான். தூரம் துண்ட சிறுமையானவரை வீட்டில் சேர்த்து கொள்கிறதும். நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கே சோறு கொடுக்க மாட்டேன். இதில் இது வேற ஒன்றா, வஸ்திரம் இல்லாதனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கறது. ஐயா, எத்தனை பேர் இப்போ பென்ஸு காரில் போய்கிட்டு இருக்கான். நான் பணம் கொடுத்தேன் அவ்வளோ வரும். இங்கே வஸ்திரம் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கு. சொல்லுங்க ஐயா, இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க ஐயா. தம்பி, உனக்கு சொன்ன வசனத்தை பாரு. எதுலையா இருப்பிடும்? ஏதோ சொன்னாரு, தேடுவோம். எபிரேயர் 13:5. கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்தீங்களா தம்பி? பண ஆசை அது மட்டும்தானே இருந்துச்சு. தப்பு பண்ணிட்டோமே, தப்பு பண்ணிட்டேனே அண்ணே, அண்ணே தப்பு பண்ணிட்டோமே. நானும் தப்பு பண்ணிட்டேனே. என் பணம் நாசமாக போச்சனே. என்ன நமக்கு வந்த விசுவாசிகள் எல்லாருக்கும் ஒரே சோதனையா இருக்கு. நமக்கு என்ன வசனம் வந்திருக்குன்னு பார்ப்போம். என்னது? 1 கொரிந்தியர் 9:27. 1 கொரிந்தியர் 9:27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவ்வளவு நேரம் நாம் பார்த்த இந்த சிறிய நாடகத்திலிருந்து நம்மிடம் இருக்கும் பண ஆசையாக இருக்கலாம், பொருள் ஆசையாக இருக்கலாம், உலக சிற்றின்பங்களாக இருக்கலாம், அது சபை ஊழியராக இருந்தாலும் மக்களாக இருந்தாலும், வேத வசனம் என்பது சத்தியம், வேத வசனம் என்பது உண்மை. அது மூட நம்பிக்கையோ நாம் ஜோசியம் பார்க்க செல்வதோ நாள் பார்ப்பதோ கிடையாது. வருகின்ற ஆண்டிலிருந்து நாம் எடுக்கும் வாக்குத்தத்த வசனத்தின் முன்பகுதியையும் பின்பகுதியையும் சேர்த்து வாசித்து மாயையாய் இருப்பவர்களிடமிருந்து நம்மை காத்துக்கொள்வோம். ஆண்டவரின் வருகைக்கு நம்மை தயார்படுத்துவோம். ஆண்டவர் தாமே அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எல்லா